இந்த காலை வேளைக்காக நான் இந்த கூட்டத்திற்கு வருகிறதற்கு முன்னதாகவே சபையில் பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வேத வசனம், அதாவது நான் நேற்றைய தினம் பேசினேன், நேற்று காலையிலையும் பேசினேன். ஏதாவது ஒரு தலைப்பில் பேசும்பொழுது அதே தலைப்பில் தான் பேசுவது என்னுடைய வழக்கம். நேற்று அன்பை குறித்து நான் பேசினேன். ஆகையால் இந்த காலையில் சபைக்கு என்ன பேச வேண்டும் என்று செய்தி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த அன்பிலிருந்து வேத பகுதியில் இருக்கிற ஒரு பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த எபேசியர் பகுதியில் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், இங்கு பவுல் எழுதுகிற இந்த காரியங்கள் சாதாரணமாக இந்த வேத பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமண வீடுகளில் பேசுவார்கள், அப்படி தானே? திருமண வீடுகளில் பேசுவாங்க, கணவனுக்கு மனைவி எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லியும், கணவன் எப்படி அதிகமாக நான் நிறைய பெண்கள் கூட்டத்திற்கு நான் போவதுண்டு. அந்த பெண்கள் கூட்டத்தில் ஒரு சிலர் பேசும் பொழுதும் அதிகமாக பெண்களை குறித்து பேசுவார்கள், மனைவிகள் எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. நானும் நிறைய பெண்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது நீங்கள் நிதானமாக வாசித்து பார்த்தால் 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பவுல் இதை எல்லாவற்றையும் எழுதிட்டு என்ன சொல்லுகிறார்? நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். கிறிஸ்து யார் என்று பார்க்க வேண்டுமானால் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து தான் சபைக்கு, அதாவது அவர்தான் சரீரத்திற்கு இரட்சகர் என்று சொல்லி அதற்கு பின்பகுதிகளில் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தில் 22லிருந்து நாம் பார்ப்போமானால், அங்கு கிறிஸ்துவின் அன்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தலையானவர் கிறிஸ்து, சரீரம் யாரு? சபை. இந்த வேத பகுதியில் நாம் பார்ப்போமானால் பெண்ணை குறித்தும் ஆணை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது சபைக்கு தலை கிறிஸ்துன்னு சொல்லுகிறார், சரீரம் சபை என்று சொல்லுகிறார். அந்த சபை யாரு? அந்த சபையில் பார்த்தீங்கன்னா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:28 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இதை நான் விளக்க வேணும் ஆசைப்படுகிறேன். பல நாட்களுக்கு முன்பதாக நான் அமெரிக்கா நாடுகளுக்கு போயிருந்தேன். அங்கு நான் பல முறை கேட்டிருக்கிறோம், வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அங்கு சொல்லப்பட்ட ஒரு டீச்சிங் என்னை ரொம்ப அதிகமாக கவர்ந்தது. அதில் என்னன்னா, தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினார், ஏன் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம சாதாரணமாக யோசிக்கும்போது நம்ம யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலையாக இருக்கிறார், அந்த சரீரம் சபை. இந்த சரீரத்தில் ஆணும் இருக்கிறாங்க, பெண்ணும் இருக்கிறாங்க. இந்த ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு சபையாக அல்லது ஒரே சரீரமாக எப்படி இருக்க முடியும்? 2 பேரும் ஒரே சரீரம், இதற்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். அது எப்படி என்று சொன்னால், ஆதியாகமத்திற்கு நான் போக வேண்டும். நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியில் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் என்ன செய்தாராம், தன்னுடைய சாயலின்படி ஆணும் பெண்ணுமாக அவர் உண்டாக்கினார். அந்த வேத பகுதியை நீங்கள் பாருங்கள், 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த வேத வசனம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, God created man in his own image. இந்த man என்ற வார்த்தை யார்? MEN என்றது men. men என்றால் ஆண். இங்க man என்றது பெண்ணையும் மேன் சொல்லலாம், ஹியூமன் என்று சொல்லுவார்கள். சாதாரண மனுஷர்கள் எப்படி ஹியூமன் என்று சொல்லுவார்கள், ஹியூமன் HUMAN என்று சொல்லுவார்கள். இந்த ஹியூமன் என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தம் என்னது? இந்த மேன் யாரு? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை
ஆதியில தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாரா? தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். அப்போ தேவனுடைய சாயல் என்னது? அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம், 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஹிஸ்டரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிப்பினுடைய அந்த விவரித்து சொல்லுகிறதா. ஆனா தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது, மனுஷன் என்று சொல்லும் பொழுது எப்படி உண்டாக்கினார்? தேவ சாயல். அந்த தேவ சாயல் எப்படிப்பட்டது? தம்முடைய சாயலின்படி. இங்கிலீஷ்ல இன் இஸ் ஓன் இமேஜ். இமேஜ்னு சொல்லும்போ அல்லது சாயல் சொல்லும்போ தேவனுக்கு என்ன இமேஜ் இருக்கு, என்ன சாயல் இருக்கு? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஆவியாயிருக்கிறார். காட் இஸ் a spirit. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு நம்ம பாடுவோம்ல, அவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. அவருக்கு ரூபம் இல்லாததுனால தான் அவர் சொல்லுகிற கட்டளை, முதலாவது 2 கட்டளை என்னது? அவர் சொல்லுகிற தேவனைக்கு சாயலுக்கு ஒப்பான எந்த ஒரு ரூபத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் வணங்கக்கூடாது. ஏனென்றால் அவருக்கு ரூபம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பார்க்கிற இந்த சரீரத்தின் இந்த ரூபம் இயேசு 2000 வருஷத்திற்கு முன்னதாக பூமியில வந்து கிறிஸ்து பிறந்த பொழுது என்ன உண்டாயிடுச்சு? அவருக்கு சரீரத்தின் ஒரு தோற்றம் உண்டு. ஆனால் தேவனுக்கு என்ன இல்லை? ரூபம் இல்லை. அவருக்கு இருக்கிற ரூபம் என்னது? தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆதியில என்ன இருந்தது? இந்த இயேசு எங்க இருந்தார் நீங்க கேட்கலாம். இப்போ நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவியை பற்றி சொல்ல போறேன். இந்த தேவன் ஆதியிலிருந்து, இப்ப நிறைய பேர், நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக சென்னைக்கு போகும்படியாக இந்த வெள்ளூர் போகணும்னு சொல்லி ஹைதராபாத்ல இருந்து ஃப்ளைட் ஏறினேன். அப்போ 3 பேர் சீட்டில் உள்ள ஃப்ளைட் என் பக்கத்தில் வந்து ஒருவர் வந்து உட்கார்ந்தார். அவர் பொட்டு வைத்திருந்தார், சின்ன பொட்டு வைத்திருந்தார். பார்த்த உடனே நினச்சேன், யாரோ ஹிந்து போல வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லி நானும் அமைதியாக இருந்தேன். என் கையில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் மேகசீனை பார்த்து கேட்டார், இது கிறிஸ்டியன் மேகசீனான்னு கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். சொன்ன உடனே அவர் அந்த மேகசீனை வாங்கி வாசித்த பொழுது அதில் இருக்கிற ஒரு சில காரியங்களை என்னோடு பேச தொடங்கினார். நான் சொன்னேன், ஐயா நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், காலையில் 4 மணிக்கு எழும்பி பிரயாணம் செய்து ஹைதராபாத் வந்திருக்கிறேன், உங்களோடு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, உங்களை பார்த்தாலே ஹிந்துன்னு தெரிகிறது என்று சொன்னேன். சொல்லிவிட்டு அவரோடு பேசும் பொழுது அவர் சொன்னார், மேடம் நான் வந்து உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்காக நான் பேசலை, தெரிஞ்சு கொள்ளணும்னு பேசுகிறேன், கிறிஸ்தவ ஜனங்களை குறித்து எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டுன்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்க தேவன் 2000 வருஷத்திற்கு முன்பதாக தானே பூமிக்கு வந்தார், அதற்கு முன்னால எங்க இருந்தார்? நான் சொன்னேன், யெகோவாவாகிய தேவனா இருந்தார். அப்போ யெகோவா வேற, என்னது இயேசு வேறையா? அப்போ இயேசுவை நீங்க ஏன் ஆராதிக்கிறீங்க? நீங்க யெகோவாவை தானே ஆராதிக்கணும். யார் கேட்டது இந்த கேள்வி? யார் கேட்டா தெரியுமா? ஆந்திராவில் இருக்க, ஆந்திராவை கலக்கி கொண்டு, தேசத்தை கலக்கி கொண்டு இருக்கிற ஒரு பெரிய பிஜேபி தலைவர். அவர் தான் ரொம்ப கிறிஸ்தவங்களுக்கு எதிர்ப்பாக இருந்த ஒரு மனுஷன். அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, நம்ம கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கூட தெரியாத ஒரு சில கேள்விகளை அவர் கேட்டார். அந்த கேள்வி எனக்கு ஒரு அவருக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்கினேன். எப்படி? இந்த கிறிஸ்து யார்? கிறிஸ்து யார் நினைக்கிறீங்க? ஆதியிலிருந்து அவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எப்படி நித்திய பிதாவாக இருக்க முடியும்? இந்த கிறிஸ்து யார்? இந்த இயேசு கிறிஸ்து யார்? அதுக்கு சிறிய ஒரு விளக்கம். எப்படி அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், எப்படி அவர் தலையாய் இருக்கிறார் என்று சொல்வோமானால், ஆதியில தேவன் என்ற ஒரே ஒரு காட் ஹெட் என்று நம்ம சொல்லுவோம். இந்த பிதாவாகிய தேவன், இப்ப பாருங்க, நீங்க என்ன பார்க்குறீங்க? நான் யார்? சில சொல்லுவாங்க பர்சனாலிட்டி என்று சொல்லி விருதுகளை கொடுப்பார்கள், பியூட்டி கான்டெஸ்ட் என்று சொல்லி விருதுகளை கொடுப்பார்கள். அதில் வந்து நீங்கள் இந்த அழகி போட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற பரிசு எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? நம்ம டிவியில் பார்ப்போம், ஐயோ இவளை விட இவ அழகாக இருக்காளே, இவங்களை விட நான் சில நேரம் யோசிச்சது உண்டு, இவளுக்கு ப்ரைஸ் கொடுக்காம அவளுக்கு ஏன் கொடுத்தாங்க? ஒரு முறை உலக அழகியாகிய நீக்ரோ நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க, கருப்பு இனத்தை சேர்ந்த
ஒரு பெண், அவ செவிடுன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க, டெஃப்னு. அப்போ யோசிச்சு பார்த்தா இவளுக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க? அதுக்குரிய காரியம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்ணுக்கு வெளி தோற்றத்தை வச்சு அவங்க அழகு செலக்ட் பண்ணுறதில்ல, அவங்கக்கிட்ட நிறைய பர்சனாலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி பழகுறாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்களுடைய சுபாவங்கள் என்ன, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவங்களுடைய எண்ணங்கள், இதையெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் என்ன சொல்லுவாங்க? கடைசியில் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் வெளி தோற்றம் என்று சொன்னார்கள். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என்னை பார்க்கும் பொழுது நான் இங்கே வந்து நின்னுன்னா நான் யார்? வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனுஷனை குறித்து நம்ம சொல்ல வேண்டுமென்றால் அவனுடைய சரீரத்தை குறித்து, அவன் ஆவி, ஆத்மா, சரீரம். அதே போல் தேவன் ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு எங்க வேல்யூ, எங்க இருக்கிறது வார்த்தை? இப்ப பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம். தேவன் ஒருவரே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 3 தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான். இந்த தேவன் இப்ப நாம் பேசினாதான் என் சத்தம் வெளியே வருகிறது இல்லையா? நான் பேசாவிட்டா என் சத்தம் வெளியே வராது. ஆனால் தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு என்ன இருக்கிறதா? ஜீவன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற எந்த வார்த்தையும் வெறுமனே என்ன செய்யாது? திரும்பி வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை யாரு? அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. யாரு? தேவன் அவருக்குள் இருந்த வார்த்தை, அவர்தான் கிறிஸ்து. சரி, அப்போ அவருக்குள்ள இருந்த வல்லமை, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த தேவனை நம்ம எப்படி குழப்பிக் கொள்றோம்னா, அப்ப கிறிஸ்து எங்க, இயேசு எங்க என்று கேட்கலாம். இயேசு யார்? அப்ப பாருங்க, நான் இதை விளக்குறேன். எப்படின்னா, ஆதியாகமத்துல நீங்க பார்க்கிறீங்க, தேவன் ஆதியில என்ன செய்தார்? அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது அவர் வாயில எங்கிருந்து வருகிறது? அவருக்குள் இருந்து வருகிறது வார்த்தை. அவர் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அதோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமை, தேவ ஆவியின் வல்லமையினால எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனா மனுஷனை உண்டாக்கும் பொழுது என்ன செய்தார்? நீங்க நிதானமா வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனை உண்டாக்கும் பொழுது முதலாவது மனிதன் உண்டாக கடவுதுன்னு சொல்லல. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? மண்ணினால மனுஷனை உண்டாக்கி அவனுடைய என்ன செய்தாரா? நாசியில ஜீவசுவாசம். இதுக்கு நல்லா புரிஞ்சு, இந்த ஜீவசுவாசம் என்னது? நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் உண்டாக கடவுதுன்னு சொன்ன தேவன் மனுஷனை உண்டாக்க வந்த பொழுது என்ன சொன்னார்? ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிறோம், he spoke to himself. யார்கிட்ட பேசினார்? நாம் எப்படி என்ன சொல்லுகிறார்? நாம் மனுஷனை நம்முடைய சாயலின்படியே உண்டாக்குவோமாக. let us create man in our own image. யாரோடு பேசினார்? யாரோடு பேசினார்? தனக்குள் இருந்த வார்த்தையோடு அவர் பேசினார். தனக்குள் இருந்த இந்த ஸ்பிரிட், அந்த ஆவியோடு தேவன் பேசினார். ஆகையால் மனுஷனை உண்டாக்கின பொழுது மனுஷனை முதலாவது மண்ணை உருவாக்கல, தம்முடைய சாயலின்படி ஆணும் பெண்ணுமாக முதலாவது அவர் உருவாக்குனது ஸ்பிரிட். முதலாவது ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டுக்கு இப்ப எனக்குள் இருக்கிற அந்த ஸ்பிரிட், எனக்குள் இருக்கிற தேவ ஆவி, அல்ல எனக்குள் இருக்கிற அந்த மனுஷ ஆவிக்கு மேன் ஸ்பிரிட் தான். அதுல விமன் ஸ்பிரிட், லேடி ஸ்பிரிட், மேன் ஸ்பிரிட்னு எதுவுமே கிடையாது. ஆவிக்கு என்ன கிடையாது? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதான் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. கிறிஸ்து தான் அந்த சிருஷ்டிப்பின் தேவன். ஆதியிலே எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன். இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து தேவன் தனக்குள் பேசுகிறார். He spoke to himself. நம்முடைய சாயலின்படியே. நம்ம எப்படி உருவாக்கப்பட்டோம்? தேவ சாயலின்படி. ஆகியால் தான் அந்த முதலாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆணாகவும் பெண்ணாகவும் முதலாவது ஒரு ஸ்பிரிட்டை தேவன் உண்டாக்கினார். அதுக்கப்புறம் தான் இந்த மேலே இருக்கிற இந்த கூடு
மண்ணினால உருவாக்கி தான் உண்டாக்கின அந்த மனுஷனை முதலாவது அந்த ஆணை அந்த கூட்டுக்குள்ள என்ன செய்தார்? ஹி ப்ளூ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஊதினார். என்ன செய்தார்? ஊதினார். அவருக்குள்ள இருந்து வந்தது. ஆகியால் இப்ப நீங்க கேட்கலாம், ஆணை முதல் உண்டாக்கினாரா பெண்ணை முதல்ல உண்டாக்கினாரா? சரீரத்தை தான் கொஞ்சம் லேட்டா உண்டாக்கினாரே தவிர முதலாவது தேவன் உண்டாக்கின பொழுது ஆணையும் பெண்ணையும் அவங்கள ஸ்பிரிட் ரூபத்துல தேவன் ஆதியிலே ஒரே நேரத்துல தான் உண்டாக்கினார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதை பற்றி நான் கேட்ட பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். முதலாவது ஆணையும் பெண்ணையும் தேவன் உண்டாக்கின பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, இப்போ பாருங்க, நம்ம நல்ல வஸ்திரத்தை உடுத்துட்டு நீங்கள் யாரும் இங்கே சூட் போடல, நமக்கு ஒரு கோட்டு போட்டோன்னு வைங்க, அந்த மாதிரி தான் தேவன் என்ன செய்தார்? மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி முதலாவது ஆதாமுக்கு ஒரு மண்ணு கோட்டை கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன சொன்னார்? இந்த கோட்டு பெர்மனன்ட் கிடையாது. என்னது? கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் நமக்கு பெர்மனன்ட் கிடையாது. என்றைக்கு நம்ம இந்த பூமியிலிருந்து எடுபடுகிறோமோ அன்றைக்கு மரித்து அந்த மண்ணோடு போய்விடும். உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், தேவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வந்த அந்த ஸ்பிரிட், அது என்ன செய்யணும்? தேவனை சேர வேண்டும். ஆனால் மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா பரலோகத்தை அல்லது நரகத்தை சேருகிற முடிவு மனுஷன் இந்த மண்ணிலிருந்து முடிவு பண்ணணும். இப்ப இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இங்கு கிறிஸ்துவுக்கு நம்ம சரீரமாக இருக்கிறோம். அப்ப நீங்க கேட்கலாம், இயேசு கிறிஸ்து யார்? அவரை தான் கேட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து யார்? நான் சொன்னேன், இயேசு என்ற வார்த்தை இந்த தேவனுக்கு இயேசு கிறிஸ்து என்று நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து அனாதியாய் இருந்த தேவன். அவர் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் என்ன செய்யப்படவில்லை? சிருஷ்டிக்கப்படவில்லை. அந்த பிதாவின் தேவனுக்குள் அவர் வார்த்தையாக அவர் இருந்தார். ஆனால் இந்த வார்த்தை என்ன செய்துச்சா? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை என்ன ஆச்சு? மாமிசமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாமிசத்தின் தோற்றம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை போல அந்த சரீரத்திற்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் இயேசு. அல்லேலூயா. அப்போ இயேசு சரீரம், அவருக்குள் இருந்த தேவ ஆவியானவர், அனாதியாய் இருக்கிற தேவன், அவர்தான் கிறிஸ்து. அதற்காக தான் அவருடைய பேர் நீங்க புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் கூட கிறிஸ்துவுக்கு இயேசு என்ற பேர் கொடுக்கப்படலை. ஆகியால் தான் நீங்க பாருங்க, அந்த ரகசியத்தை மரியாளோடு தேவதூதன் பேசும் பொழுது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கு பிறக்க போகும், தேவனுக்குன்னு சொல்லல, உனக்கு பிறக்க போகும் அந்த சரீரத்திற்கு, யூ நேம் த பாடி as Christ. உனக்கு உன் வயிற்றுல பிறக்கும் இந்த சரீரத்திற்கு நீ இயேசு என்று பேரிடு. ஆனா அவருக்குள் இருக்கிறது யாரு? கிறிஸ்து. அவர் தேவகுமாரன். அவர் தேவனுக்குள் இருந்து வந்த அந்த வார்த்தை இந்த மாம்சமாக வருகிறதுனால அவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவை கொல்ல முடியாது, இயேசுவை மட்டும்தான் கொல்ல முடிச்சு. நமக்குள்ள இருக்கு. இயேசு சொல்லுகிறார் இல்லையா, உங்களை சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் இங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. மனுஷர் கொண்ட என்னத்தை கொல்ல முடியும்? சரீரத்தை மட்டும்தான். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவி அவர்களால கொல்ல முடியுமா? அல்லது ஆத்மாவை கொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதே போல் தான் சொல்லப்படுறது, இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை, இயேசு என்பது சரீரம், அவருக்குள் இருந்த ஆவி, அவருக்குள் இருந்த அந்த ஆத்மா பிதாவாகிய தேவனுக்குள் ஆதியில் இருந்த வார்த்தை. ஆகையால் தான் நான் அனாதியாக இருக்கேன். அவர் சொல்லும் அந்த பேச்செல்லாம் நம்ம யோவான் சுவிசேஷம் இதெல்லாம் வாசிக்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்லையா? ஆனால் இன்று நான் சொன்ன அந்த கருத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, அவர் யாரோடு பேசினார்? அவர் யாரோடு பேசினார்? இவர் எப்படி ஆதியிலே இருந்தார்? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருந்தேன் சொல்லுகிறார். இவர் எங்க இருந்தார்? இவர் எங்க இருந்தார்? நான் அங்க இருந்தேனேன்னு சொல்லுகிறார். அப்ப எங்க இருந்தார் இவர்? இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் பதில் அவர் கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், அந்த தேவன் பிதாவாகிய தேவனோடு இணைந்திருந்த நானும் என் பிதாவும் என்ன சொல்லுகிறார்? ஒன்றாய் இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏன் அப்படி சொன்னார்? அவர் வெளியில இருக்கிற அந்த சரீரத்தை குறித்து சொல்லல, அவருக்குள் இருந்த அந்த மாமிசமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார். நான் அனாதியாய் இருந்த தேவன், அனாதியாய். அவர் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. மரியாள் என்ன கொடுத்தாங்க?
அந்த சரீரத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க என்ன செய்யல, அவங்க கொடுக்கல. மரியாள் அந்த கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை தன் வயிற்றில் உருவாக்கினாள். அந்த வயிற்றில் உருவாக்கப்பட்ட அந்த மாமிசமும் கூட வார்த்தை தான் உருவானது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொன்னா, அப்போதான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம யார்? கிறிஸ்துவுக்குள்ள. இங்கு அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து சபையை எப்படி நேசிச்சாராம்? தன் சொந்த சரீரமாக. பாருங்க, ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க தலையை மட்டும் நேசிச்சு சரீரத்தெல்லாம் நேசிக்காம விட்டுருவீங்களா? ஏன் சரீரத்துக்கு என்ன ஆனா என்ன அப்படின்னு விட்டுருவீங்களா? விடவே மாட்டோம் இல்லையா? அது சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து சரீரத்திற்கு ரட்சகர். சரீரம் யாரு? ஆணும் பெண்ணும். இந்த சரீரத்திற்கு அவர்தான் ரட்சகராய் இருக்கிறார். ஆகிய நம்ம பார்க்கிறோம், அவர் தன் தலை எவ்வளவு முக்கியமோ அந்த தலைக்கு எப்போ வேல்யூ, அந்த தலைக்கு எப்போ வேல்யூ? தலை தான் செய்யற வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சாதான் சரீரம் என்ன செய்யும்? செயல்படும். தலையில் இருக்கிற மூளை எவ்வளவு முக்கியம்னா, அது எப்படி செயல்படுதோ நம்ம சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் அந்த தலையிடுகிற கட்டளைக்கு தான் சரீரம் கீழ்ப்படியுது. உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கு பசிக்குதுன்னு தெரியும்னாலும் அந்த பிரெயின், அந்த தலையில் இருக்கிற கமாண்ட் உங்க வயிற்றுக்கு வந்தாதான் உங்களுக்கு பசிக்குதுன்னு தெரியும். அல்லது எந்த வேலை செய்யணும்னாலும், இப்ப நான் பேசுகிற வார்த்தை, எனக்குள்ள வருகிற வார்த்தை எங்க இருந்து வருகிறதுன்னு நினைக்கிறீங்க? என் பிரெயின் கொடுக்கிற கமாண்ட், இப்படி பேசு என்று சொல்லி. அதே போல எல்லாம் கூட நான் தொடும் பொழுது, ஏதாவது சூடா தொடும்போ எனக்கு சுடுதுன்னு சொல்றது யார் சொல்றா? இந்த பிரெயின். அதான் பாருங்க, பைத்தியக்காரங்களுக்கு என்ன தெரியாது. நேற்று கூட 1-2 பேருக்கு அப்படி ஜெபம் பண்ணீங்க. முற்றிலும் மூளை செயலிழந்து போய் பைத்தியமாக ஒரு பிள்ளையை கூட்டி கொண்டு வந்தார்கள். நான் சொன்னேன், கர்த்தர் கைவிட்டதுக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பைத்தியக்காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுடுதுன்னு தெரியாது, அவங்களுக்கு துணி இல்லைன்னு தெரியாது. ஏன்? தலை கெட்டு போச்சு. இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப நம்மை குறித்து சொல்ல வருகிறேன். ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் கூட என்ன சொல்லுவார்கள்? யாரு தலை? தகப்பன் யாரு? ஒரு ஆண், ஒரு புருஷன் தான் தலை என்று சொல்லுவார்கள். இந்த தலை ஒழுங்கா இருந்துச்சுன்னா சரீரம் ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்கா இருக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே உங்கள் சொந்த மனைவியில் அன்பு கூறுங்கள். அந்த அன்பு கூறுங்கள் சொல்றது எப்படி இருக்கு? அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில அன்பு கூர்ந்து அவர் எப்படி பார்த்தாராம் தன் சபையை, அதாவது சரீரத்தை. நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க, தலை சரீரத்தை எப்படி பார்த்துச்சான்? அந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது அதற்கு பின் பகுதியை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அந்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தாம் அதை திருவஸ்திரத்தை கொண்டும் தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு என்ன செய்தாரா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனம், இந்த நம்பர் போட்டு பைபிளை பிரிச்சதெல்லாம் ஒரு சில 100 வருஷங்களுக்கு முன்னதாக தான். அதுக்கு முன்னால பைபிள்ல என்ன இல்லை? இந்த 1 2 3 நம்பர்லாம் இல்லை. அதை கண்டினியூவா வாசிச்சு பாருங்க. அதற்கு அடுத்த வசனம் எடுத்து, அப்படியே எப்படியா? எப்படி? அப்படியேனா அதுக்கு முன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் சரீரமான சபையை தமக்கு முன்பாக பரிசுத்தமாக நிறுத்துகிறதற்கு தேவன் என்ன செய்தாரா? தம்மை தாமே ஒப்பு கொடுத்து. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சபை, அதாவது மனைவி. சபையை மனைவி என்று சொல்லலாம், கன்னிகை என்று சொல்லலாம். இந்த சபை எப்படி பார்த்தாரா? கரை இல்லாமல், தெலுங்குல அழகா தெலுங்குல இருக்கு, நிஷ்கலமுகமுகா நிர்தோஷமுகா இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எப்படியா? ஒரு கலங்கமும் இல்லாம, ஒரு குறையும் இல்லாம, அதான் சொல்லப்பட்டு கரை திரை. கரை வேற, திரை வேற. கரையும் இல்லாம, திரையும் இல்லாம, குற்றமும் இல்லாம. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள்?
ஒரு பக்கம் மட்டும் பிரசங்கம் பண்றோம். மனைவி கீழ்ப்படிங்க, அது வர்றேன், அடுத்தது வர்றேன், மனைவிகளுக்கு வருகிறேன். மனைவி எப்படி கீழ்ப்படிவா? கிறிஸ்துவுக்கு நீங்க கீழ்ப்படுகிறது போல் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது 22 பார்க்கிறோம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும். அவரே நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை குறித்து, புருஷனை குறித்து இல்ல. அவர் என்ற வார்த்தை வேதத்துல எங்க இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலையும் இவ கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணணும். சில சொல்றதை கேட்டிருக்க, எல்லாத்துலயும் கீழ்ப்படி, என்ன சொன்னாலும் செய்யணும், என்ன சொன்னாலும் மனைவி செய்யணும். கிறிஸ்து அப்படி சொல்வாரான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்து நம்ம எல்லாரும் யாரு? சபை எல்லாம் சரீரம், மனைவி. அப்ப உங்களை அந்த இடத்துல வச்சு ஒருவேளை கிறிஸ்துவாக இருந்தால் அவர் இயேசு நம்மளை பார்த்து அப்படி சொல்லுவாரா? அவர் அப்படி சொல்லுவாருன்னு சொன்னா எந்த காரியத்துல இயேசு எப்படி கீழ்ப்படிய சொன்னார் அப்படியே தான். அதுக்காக ஒரு நாள் ஒரு வீட்டில் நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. மனைவி கீழ்ப்படியணும் கேட்டு அந்த புருஷன் வெளிநாட்டில் அவர் சொன்னாரோ, நம்ம 2 பேரும் ஒரே சரீரம், எதனால என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும் நம்ம என்று சொல்லி மது பாட்டிலை வாங்கி கொண்டு நீ என்னோட சேர்ந்து என்ன செய், குடி. இது பொருந்துமா? குடின்னு சொன்ன பொருந்துமா? அந்த மனைவியும் பாவம், புருஷன் சொல்றாரு கீழ்ப்படியணுமே குடிச்சு, ஒரு நாள் கொஞ்சம் குடிச்சு, அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் குடிச்சு, அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் குடிச்சு, 2 பேரும் குடிகாரங்களான. அப்படி கீழ்ப்படிய சொல்லி வேதத்துல சொல்லப்படல. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசு அவர் தன்னுடைய வார்த்தைக்கு எப்படி சபை கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் ஏதாவது தீமையானது சொல்லுவாரா? நன்மையான காரியங்களில் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவுக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறேனோ அப்படி. நான் எப்படி கீழ்ப்படுகிறேன்? நான் எதுக்காக ஊழியம் செய்கிறேன்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது பயந்து செய்கிறேன்னா, அல்லது என் கணவன் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால செய்கிறேன்னா, அல்லது யாராவது எனக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சரி. நாங்கள் பணம் வாங்குறது கிடையாது, அன்பளிப்பாக யாராவது கொடுத்த வாங்குவோமே தவிர எங்களுக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும். இத்தனை வருஷம் இலவசமாக எங்களுடைய வருமானத்தை அவ்வளோ கோடி கணக்காக நாங்கள் ஊழியத்திற்கு செலவழித்து ஊழியம் செய்துட்ருக்கோம். இதெல்லாம் ஏன் செய்கிறோன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு செய்கிறோன்னு நினைக்கிறீங்க? தேவ அன்பு, தேவ அன்பு. நாங்கள் இயேசுவை நேசித்து என்ன செய்கிறோம்? யாரும் கட்டாயப்படுத்தாம, யாரும் ஃபோர்ஸ் பண்ணாம, எங்க இஷ்டத்தின்படி மனப்பூர்வமாக என்ன செய்கிறோம்? ஊழியங்களை செய்கிறோம். இப்போ மனப்பூர்வமா, வில்ஃபுல்லா நம்ம கீழ்ப்படுகிறது முக்கியமா, அல்லது ஃபோர்ஸ் பண்ணி கீழ்ப்படிய வைக்கிறது முக்கியமா? பைபிளில் ஒரு நல்ல ஒரு வேத பகுதி இருக்கிறது, அதை நான் சொல்லிட்டு நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். இப்போ வரும்போது தான் அதை எடுத்து பார்த்தேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோமர் முழுவதும் ஒரு 3 மாதம் நான் பேசினேன் ஊழியர்கள் கூட்டத்தில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை இன்று காலையில் தான் இப்போ வரும்போது காரில் எடுத்து பார்த்தேன் என்ன பகுதி அது. ரோமர் 7:1 வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்தை பற்றியும் புருஷன் மனைவியை பற்றியும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நியாய பிரமாணத்தை அறிந்தவர்களே உங்களோடு பேசுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். எழுதிட்டு என்ன சொல்லுகிறார்? அது எப்படி என்றால் நியாய பிரமாணமும் புதிய ஏற்பாடையும் அவர் விளக்குகிறார். அவர் சொல்லுகிறார், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆகிறார். இப்போ பைபிள்ல இல்லாத இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி? பழைய ஏற்பாடு புருஷன், 2 புருஷனா நம்ம நினைத்து கொள்ளலாம். இங்கு ஒரு புருஷன் மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த புருஷனும் மனைவியும் அவங்களுடைய சம்மந்தம் எப்படி இருக்கும்? நம்ம சர்ச்சஸில் திருமணம் பண்ணும்போது, உங்கள் சர்ச்சில் எப்படின்னு எனக்கு தெரியாது, நாங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் எங்களுக்கு திருமணம் ஆச்சு. அந்த திருமணம் ஆகும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? இவர்களை மரணம் பிரிக்கும் அளவும், அப்படி சொல்லுவாங்களா? குட். இவர்களை மரணம்
பிரிக்கும் வரைக்கும். அப்போ இந்த கணவன் மனைவியுடைய ஒரு சம்பந்தம் எப்போ வரைக்கும்? கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது மனைவி இன்னொரு நபரை போய் திருமணம் பண்ண, அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம். அதே போல் புருஷனும் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை போய் திருமணம் பண்ணாலும் திருமணம் பண்ணாமல் வைத்து கொண்டால் அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம். ஆனால் அந்த கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மனைவி நியாயப்பிரமாணத்தின்படி அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். ஆனால் அந்த புருஷன் மரித்த பிறகு அந்த மனைவிக்கு என்ன? விடுதலை. அவ இன்னொரு புருஷனை திருமணம் பண்ணாலும் அவ விபசாரி அல்ல, அந்த திருமணம் செல்லும். இப்போ நான் உலக பிரகாரமா சொல்றதில்லை, இங்க பார்க்கிறோம். பழைய ஏற்பாடை ஒரு புருஷன் என்று சொல்லி இங்க பவுல் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு புருஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த பழைய ஏற்பாட்டு புருஷனுக்கும் புதிய ஏற்பாட்டு புருஷனுக்கும் வித்தியாசம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டு புருஷன் எப்படி இருந்தார்? நியாயப்பிரமாணம் எப்படி இருந்துச்சு? நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் எல்லாம் கூட இதை செய், அதை செய், இதை செய்தா நீ பிழைப்பாய், இதை செய்யாவிட்டா நீ சாவாய், இது செய்தா உனக்கு ஆசீர்வாதம், இது செய்யாவிட்டால் உனக்கு சாபம். எல்லாம் செய் செய் செய்ன்னு இருந்துச்சு. இங்கிலீஷ்ல நான் சொல்வேன் டூ 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 ஆர் டை. என்னது? செய்தா பிழைப்பா, செய்யலனா சாவு. டூ ஆர் டை. இதான் பழைய ஏற்பாடு எல்லாம். சரி, ஒரு பழைய ஏற்பாட்டு புருஷன். ஆனா புதிய ஏற்பாடு என்ன செய்தது? புதிய ஏற்பாடு இயேசு எப்பொழுதும் டூ டூ டூன்னு சொல்லல. அவர் சிலுவையில் சொன்ன கடைசி வார்த்தை டன். இட் இஸ் டன். நான் செய்து முடித்து விட்டேன். நீ செய்யறதில்ல, நான் செய்து முடித்ததுனால நீ என்ன செய்? அன்பாக எனக்கு கீழ்ப்படி. இதை எப்படி விளக்கலான்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு புருஷன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்றேன். ஒரு சில போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷத்திற்கு முந்தின வருஷம் ஹைதராபாத்தில் ஒரு பெரிய மிலிட்ரி கேம்ப், மிலிட்ரி பட்டாலியன், பெரிய பட்டாலியன் உண்டு. அந்த பட்டாலியனுடைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு செய்தி கொடுக்கும்படியாக போயிருந்தேன். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரெட் கார்பெட்லாம் போட்டு வெல்கம் பண்ணி பேண்டோடெல்லாம் கூட்டிகிட்டு போய், எனக்கு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை பார்க்கணும், எல்லாம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான். ஒரு 6000 பேர் இருந்தாங்க. பார்க்குறக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் மட்டும்தான் லேடி ஸ்பீக்கர். அங்கே ஸ்டேஜில் போய் பேசி முடிச்சுட்டு அதையெல்லாம் முடிச்ச அப்புறம் மிலிட்ரி காஃபி டீ எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் வாங்க சிஸ்டர்னு சொன்னார். சரி, நான் அடுத்த முறை போகும்பொழுது அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போனால் அந்த வாசல் என்ட்ரு ஆகுறோம் பாருங்க, அதில் இருந்து அவங்க வீட்டில் இருக்கிற பாத்ரூம், வாஷ்ரூம் சொல்லுவாங்க, அந்த வாஷ்ரூம் வரைக்கும் கூட கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சுத்தமாக, அந்த மாதிரி, அதாவது என்ன சொல்ல, சுத்தம் மட்டும் கிடையாது, எதேது ஒழுங்காக இருக்கணுமா. அந்த இப்போ இந்த ஃப்ளவர் வாஸ் எரிஞ்சு வைங்க, அது இப்படி தலை அப்படி இருக்காது, அது கீழே உழாதபடி அதுக்கு ஒரு சின்ன டேப் போட்டு சுற்றி வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட வீடை பார்த்தேன். அந்த டைனிங் டேபிளில் உட்கார போனோம். உட்கார்றதுக்கு முன்னால் எங்களுக்கு மேலே ஒரு டவலு, இங்கே மேலே ஒரு டவலு, கைக்கு ஃபோர்க்கு, ஸ்பூனு, கையை கழுவுறது, க்ளவுஸு, என்னென்னமோ வச்சுருக்குறாங்க. ஏதோ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸ் கேம்புக்கு போன மாதிரி இருந்துச்சு அந்த வீடு. அந்த மனைவியை பார்த்தேன். அவங்க சர்வ் பண்ணுற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முறை, இதுக்கு இப்படி அதெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ இதாக இருக்கிறாங்க, என்னத்தையாவது நம்ம சரியாக செய்யாமல் விட்டுருவோமா. செருப்பு கழட்டுறதுக்கு ஒரு இடம், செருப்பு துடைக்கிறதுக்கு ஒரு ஆள், அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட். அந்த மாதிரி ஒரு குடும்பம் நான் பார்த்ததே இல்லை. அந்த மனைவியும் எல்லாம் செய்கிறாங்க. நான் காலையில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்து கொஞ்சம் நேரம் ஆன உடனே அந்த புருஷன் என்ன செய்தார், மனைவி கிட்ட சொன்னார், நீ கொஞ்ச நேரம் சிஸ்டர் கூட நீ இரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அவர் வெளியே இறங்கி போய் காருக்கு போன பாருங்க, அப்போ மனைவி அப்பாடா, மனைவி என்ன அப்பா வெளியே போயிட்டாரு. புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அவனை கேட்டேன், அவங்க பேசும்போது சொன்னாங்க, இவர் எப்போ வெளியே போகிறாரோ அப்போ தான் நான் மூச்சு விட முடியும். என்னது, இவர் எப்போ வெளியே போகிறாரோ அப்போ தான் மூச்சு விட முடியும் சொல்லுவாங்க. காலையில் கரெக்டாக 5 மணிக்கு டான்னுட்டு என்ன வேணும், டீ வேணும். 7 மணிக்கு
7 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவர் டேபிளுக்கு வரும்போது 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆகிடக்கூடாது. டீ சூடாக இருக்கணும், கொஞ்சம் ஆறிடக்கூடாது. இப்படி 8 மணிக்கு 8:30க்கு ஆஃபீஸ் போவார். அப்போ அவர் ஷூ எப்படி இருக்கணும், ஷூவில் வந்து முகம் தெரியணும், கண்ணாடி மாதிரி இருக்கணும் ஷூ. அப்படி பார்ப்பாரா, முகம் தெரியுதா ஷூ, அது கண்ணாடி மாதிரி இல்லைன்னா அங்கே வாட்ச்மேனுக்கு அங்கே வேலை செய்கிறவனுக்கு திட்டு. இந்த மாதிரி அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் புருஷன். அவர் கெட்டவர்னு சொல்கிறீங்களா? அவர் கெட்டவர்னு சொல்கிறீங்களா? பர்ஃபெக்ட் மேன். பழைய ஏற்பாடும் அதாங்க. பழைய ஏற்பாடு என்ன செஞ்சிச்சு, நம்மக்கிட்ட எதிர்பார்த்தது பர்ஃபெக்ஷன். இது அப்படி இருக்கணும், இது இல்லைன்னா தப்பு, அது செய்யலைன்னா தப்பு, இது ஒழுங்கா இல்லைன்னா தப்பு, நீ ஆராதிக்க போம்போ இப்படி இல்லைன்னா தப்பு, எல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு கண்டுபிடிச்சு மனுஷனை பர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணது. ஆனால் என்ன நடந்துச்சு? ஃபெயிலியர். அந்த திருமண வாழ்க்கை ஒரு ஃபெயிலியர். கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர். இப்படி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்க, இந்த சிஸ்டர்லாம் மூஞ்சில உண்மையே உங்கள் புருஷன் அப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் காலையில் 7 மணி சர்வீஸ் போயிட்டாங்க. என் சரீரத்தை நாங்கள் 2 பேரும் வேறு வேறு ரூம். பாருங்கள், அவங்களுக்கு என் மேலே இருக்கிற அன்பு என்னன்னா, என் மனைவி தூங்கிட்டு இருக்கிறா, ஏன்னா எழுப்பவே இல்லை அவங்க. என் ஃபோன் நைட்டெல்லாம் 2 மணிக்கெல்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் ஃபோன் அலாரம் வச்சு சைலண்டில் போட்டு படுத்துட்டேன். இப்போ வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால் வரைக்கும் என்னால் எழும்பவே, ஐயோ என்னை எழுப்பியிருக்கலாமே, பிரதர் இப்படி எழுப்பாமல் போயிட்டாங்களே. ஒருவேளை அவங்க 7 மணிக்கு எழும்புறதுக்கு முன்னதாக என்னை வந்து 5 மணிக்கு எழுப்பியிருந்தா எனக்கு என்ன வரும்னு தெரியுமா? உண்மையில் கோவம்தான் வரும். நான் டயர்டாக இருக்கிறேனே. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு புருஷன், இப்போ நம்மளை விட்டுருவோம். இப்போ ஃபேமிலி லைஃப் பேச போனால் எல்லா ஃபேமிலியும் ஒரு கதை தான் இல்லையா? ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையும் ஒவ்வொரு கதை. ஆனால் புதிய ஏற்பாட்டு புருஷன் எப்படிப்பட்டவர்? நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுனுடைய பிரமாணங்கள் எல்லாம் ஒன்றும் குறைவானது ஒன்றுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் செய்தால் தப்பு, புதிய ஏற்பாட்டில் யோசித்தால் தப்பு, பேசினா தப்பு. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏட்டில் விபச்சாரம் செய்தால் தப்பு, புதிய ஏற்பாட்டில் உன் சிந்தனையில் நீ ஒரு இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்த்தால் அது ஈஸியா, இது ஈஸியா? இதான் கஷ்டம் இல்லையா? இதான் கஷ்டம். அங்கே செஞ்சாதான் தப்பு. பழைய ஏற்பாட்டில் சகோதரனை கொலை செய்தாதான் தப்பு. புதிய ஏற்பாட்டில் தன் சகோதரனை பார்த்து எப்படி இங்கிலீஷில் ஃபூல், முட்டாளேன்னு சொன்னால் பிள்ளைங்க பேசுவாங்க, யூ ஃபூல். எங்கள் வீட்டில் இல்லை, நான் கேட்டிருக்கேன், இங்கிலீஷ் பேசுகிற பிள்ளைங்களாம் பேச, முட்டாளே. நான் ஒரு நாள் சொன்னேன் ஃபூல்னு சொல்லி சகோதரனை கூப்பிட்டேன். எப்படியா? எரி நகரம் உனக்கு அப்போ இயேசுனுடைய பிரமாணங்கள் ஒன்றும் கம்மி கிடையாது. அவர் போய் நீ விபசாரம் செய்யின்னு சொல்லலை, சிந்தனையில கூட யோசிக்காதுன்னு சொன்னார். அப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன? அங்க செய்ன்னு சொன்னது, இங்க அவர் நமக்காக நம்மை பார்க்கும் பொழுது நம்மிடத்துல கரை இல்லாம குற்றம் இல்லாம இந்த புருஷனை பத்தி சொல்லுவோம். இந்த பழைய ஏற்பாட்டு புருஷன் மரித்து விட்டான், பழைய ஏற்பாட்டு புருஷன் மரிச்சிட்டான். அப்போ இந்த பெண் இன்னொரு திருமணம் பண்றா. இவளுக்கு அதே பயம், ஐயோ அந்த புருஷன் அப்படி என்ன செய்தாரு. இப்போ நான் மிலிட்ரி சொன்னேன் பாருங்க, இந்த புருஷனை குறித்து இந்த மனைவிக்கு இருந்த பயம், அதே பயம் இருந்துச்சு. ஆனால் இந்த புருஷன் அடுத்த நாள் காலையில எழும்பி பார்க்கிறார், மனைவி டயர்டா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், எனக்கும் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும். என்னது? எனக்கு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும். மனைவியோ பார்த்து சொல்லுகிறார், உனக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரியும், நானும் உன்னோட கூட சேர்ந்து செய்கிறேன். அதுதான் புதிய ஏற்பாட்டு புருஷன். உனக்கு கஷ்டமாக இருக்கா? என்ன செய்கிற? நானும் உன்னோடு கூட சேர்ந்து செய்கிறேன். அமெரிக்காவில் ஒரு வீட்டில் போய் கலிஃபோர்னியாவில் ஒரு 6 நாள் தங்கியிருந்தேன். அந்த குடும்பத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்காக என் ஹஸ்பண்ட் ரொம்ப கெட்டவங்க சொல்ல, என்ன அவங்க கிச்சனுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, என்கிட்ட டிமாண்டும் பண்ண மாட்டாங்க. அதை செய் இதை செய், எனக்கு முடியலையா, சரிம்மா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்னொரு 1 hour லேட்டாக ஆஃபீஸ்க்கு அனுப்புன்னு போயிடுவாங்க, 9 மணி ஆனாலும் கூட. ஆனால் அந்த வீட்டில் நான் எப்படி பார்த்தேன்னா, காலையில் 7 மணி ஆயிடுச்சு, இந்தியா டைம், எனக்கு தூக்கமே வரல. அங்கே ராத்திரி பகல்லாம் வித்தியாசம்.
7 மணிக்கு கிச்சனில் சவுண்டு கேட்க நினச்சேன். அப்பா சிஸ்டர் எழும்பிட்டாங்க இந்த வீட்டில், போய் ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கலாமே எழும்பி போனால் அந்த வீட்டில் அந்த அந்த புருஷன் என்ன செய்கிறாரு, கிச்சனில் தோசை சுட்டுட்டு இருக்கிறாரு. நான் திடீர்னு பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் மெதுவாக போய் கேட்டேன், அண்ணே சிஸ்டர் எங்கே? உடனே அவங்க சொன்னாங்க, என் மனைவிக்கு ஒரு நைட் சிக்னஸ்னு ஒன்று உண்டு. நைட் சிக்னஸ், நைட்டெல்லாம் வேர்க்குமா, இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் அவங்களுக்கு உண்டு. காலையில் எழும்பின உடனே அவளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் காலையில் வந்து அவள் ப்ரஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவர் 2 தோசை சுட்டு அவளுக்கு ஒரு கிளாஸ் காஃபி கொடுத்துட்டேன்னா இந்த காஃபியும் இந்த தோசையும் சாப்பிட்டப்புறம் அவள் ரொம்ப உஷாராயிருவா. அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க இருக்கிற பிஸ்னஸ், அவங்களுக்கு ஒரு சில ஹோட்டல்லாம் உண்டு. அவங்க சொன்னாங்க, இந்த தெம்போடு அன்னைக்கு முழுசும் என் மனைவி எனக்கு என்ன செய்வா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவா என்று சொல்லிட்டு இவங்க தோசையும் சுட்டுட்டு, அப்போ நான் நின்றுட்டே இருந்தேன். உங்களுக்கு காஃபி வேணுமாம்மா? இல்லை அண்ணே நான் போட்டுக்கிறேன். இருக்க, உங்களுக்கு எங்கள் ஸ்டவ் எல்லாம் தெரியாது, நான் போட்டுத்தரேன். அவங்க எனக்கும் காஃபி போட்டு கொடுத்து அவங்க மனைவிக்கு பெட்ரூமுக்கு அந்த தோசையும் காஃபியும் கொண்டுட்டு போனாங்க. நான் பார்த்து, இந்தியன்ஸ் தான், ஃபாரினர்ஸ் இல்லை, இந்தியன்ஸ் தான், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அங்கே போய் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுத்து நான் காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் கிச்சனில் சத்தம் கேட்குதே, இவர் தான் இருப்பாரோ. எனக்கு பசிச்சிருச்சு. நான் மெதுவாக வெளியே வந்து பார்க்குறேன், அந்த சிஸ்டர் எவ்வளோ வேகமாக தன்னுடைய வேலையை, புருஷனுக்கு அவங்க தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், அவர் சுட்ட தோசை அவருக்கு பிடிக்காது, நான் தான் எப்படியோ சாப்பிட்டேன். அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக அவங்க வேலையெல்லாம் செய்துட்டு கரெக்டாக 10 மணிக்கு 2 பேரும் அவங்க வேலையை செய்ய கிளம்பிட்டாங்க. திரும்பி வரும்போது ராத்திரி 11 மணி வரைக்கும் அதே மனைவி கணவனோடு சேர்ந்து அவங்க பிஸ்னஸ்லையும் எல்லா வேலையும் செய்கிறத நான் பார்த்தேன். கணவன் செய்கிற அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் எல்லாம் உட்காந்து மனைவி, நான் சொன்னேன், அக்கா நீங்கள் படிச்சிங்களா, பிகாம் படிச்சிங்களா? அவர் சொன்னார், இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுமா, நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், கணக்கெல்லாம் கம்ப்யூட்டரில் உட்காந்து செய்கிறேன். மனைவி புருஷன் தூங்கினப்புறம் உட்காந்து எல்லாம் அக்கௌண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் போய் தோசை சுடுங்க நான் ஆண்களை பார்த்து சொல்லலை. என் கணவன் செய்கிறதும் இல்லை, நானும் எனக்கு சமையல் செய்கிறதுக்கு டைமும் கிடைக்கிறது இல்லை, வீட்டில் அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். கிறிஸ்து என்ன செய்தார்? மனைவினிடத்தில் குறை கண்டுபிடிக்காமல், தன் சபையில் குறை கண்டுபிடிக்காமல், நியாயப்பிரமாணத்தின்படி அதை செய் இதை செய்ன்னு சொல்லாமல் அவர் எல்லாவற்றையும் தனக்காக, தன் சரீரத்திற்காக செய்து முடித்தார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவரே சரீரத்திற்கு இரட்சகர். அவர் அன்பு கூர்ந்ததினால மனைவி என்ன செய்கிறாள்? ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படுகிறாள். கீழ்ப்படுகிறது கட்டாயத்தின் பேரில் வரும்பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு மிலிட்ரி ரூல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்பினால் கீழ்ப்படியும் பொழுது எப்படி? என் கணவன் எனக்காக இவையெல்லாம் செய்தாரே, என்னது, இயேசு எனக்காக தன் ரத்தத்தை சிலுவையில் சிந்தினாரே என்ற அன்பினால நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். அன்பினால நான் ஊழியம் செய்கிறேன், அன்பினால எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். குடும்ப வாழ்க்கையும் அப்படி இருக்குமானால், இப்போ எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்கிறேன். இப்போ என்கிட்ட அதிகாரமாக அதை செய்தியா இல்லையா, நான் செய்யவே மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? செய்யவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் நல்லா தெரியும், இவகிட்ட திட்டி டிமாண்ட் பண்ணி எந்த வேலையுமே செய்ய வைக்க முடியாது. ஆனால் எவ்வளோ முடியலனாலும் சில நேரம் நான் எழும்புவேன், உங்களுக்கு காஃபி போடலாமே, அவங்களுக்கு காஃபி திடீர்னு நைட்டு 1 மணி கூட காஃபி வேணும். அப்புறம் எழும்பி போவேன், சொல்லுவேன், உனக்கு கஷ்டமாக இருந்தால் செய்ய வேண்டாமா. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு கஷ்டமாக இருந்தால் செய்ய வேண்டாமா, காஃபி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தூங்குறேன். ஆனால் நான் தள்ளாடி சில நேரம் அவங்களோட, நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டேஜில் நான் எப்படி கத்துறேன், அவங்கள விட பல மடங்கு நான் வீக் ஆயிடுவேன். ஆனாலும் கூட அவங்க வேண்டான்னு சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, தோசை எல்லாம் சுடுறதுக்கு உன்னால் முடியாது, ராத்திரி 12-1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க, சூடாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த சோறு சாப்பிட்றேன். நான் சொல்கிறேன், கஷ்டமானால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் செய்து தரேன். என்னது? நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு நான் சூடாக நான் என்ன செய்து தரேன்? தோசை செய்து தரேன். உங்களுக்கு சூடாக காஃபி, சாப்பாடுக்கும் காஃபி வேணும், உங்களுக்கு நைட்டு சாப்பிடும்போது என்ன வேணும்? சூடாக காஃபி வேணும், கொதிக்க வேணும். அப்போ தான் சொல்கிறேன், நான் செய்து தரேன். அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல. இதுதாங்க உண்மையான ஒரு குடும்ப வாழ்க்கை. இதான் உண்மையான குடும்ப வாழ்க்கை. சில நேரம் அவங்களுக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு, அவங்களுக்கு நேற்று நீங்கள் பார்த்தீங்களா, முதல் நாள் அவங்களுக்கு 50வது இது பர்த்டே.
அவங்களுக்கு மறந்தே போச்சு. அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் சொல்கிறோம் டேடி, நானும் டேடின்னு தான் கூப்பிடுவேன். நான் சொல்கிறேன் டேடி சீக்கிரம் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. ஒரு நாளும் கூப்பிட மாட்டாளே, இவன் இன்னைக்கு 12 மணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. எதுக்குமா 12 மணிக்கு கூப்பிடுற? பிள்ளைங்கள்லாம் முழிச்சிருக்க. பிள்ளைங்களாம் ஏன் முழிச்சிருக்கிறாங்க? எல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணணும். 12 மணிக்கு அவங்க எவ்வளோ டயர்டாக அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படி வந்தாங்க. நாங்கள் எல்லாம் சர்ப்ரைஸ், ஆளுக்கு ஒரு கிஃப்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கேக்கு வாங்கி வச்சு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இதையெல்லாம் என்னை கட்டாயப்படுத்தி செய்ய வச்சாங்கன்னு வைங்க, செய்யவே மாட்டேன். அவங்களுக்கு ஷூ கூட வாங்குறதுக்கு நான் தான் போவேன், கடைக்கு வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை என்பது, நேற்று நான் சொன்னேன், நாளுக்கு நாள் அந்த அன்பு அதிகரிக்கணுமே தவிர கம்மியாகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு கூட, அவருடைய அன்பை குறித்து நம்ம அறிந்து கொள்ள இதை செய் அதை செய் நம்ம நம்மகிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருக்காக என்ன செய்வோம்? நாம் செய்ய ஆரம்பிப்போம். குடும்ப வாழ்க்கையும் கூட கீழ்ப்படிதல் வேணும்னு சொல்லும்போது அன்பினால் வருகிற கீழ்ப்படிதல் தான் என்ன செய்யும்? உதவும். கட்டாயத்தினால் வருகிற கீழ்ப்படிதல் குடும்ப வாழ்க்கையில் உதவவே உதவாது. ஆகிய நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி, இயேசு என் மேல் அன்பு கூர்ந்து தன் ஜீவனை கொடுத்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து என் மேல் அன்பு கூர்ந்தது போல நானும் என் குடும்பத்தில் என் மனைவியில் அன்பு கூறுவேன். என் சரீரத்தை நான் வெறுக்காம என் சரீரத்தை நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப சமாதானமாக இருக்கும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்றும், எங்கள் சரீரத்திற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீரே இரட்சகராக இருக்கிறீர் என்றும் சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே எங்கள் மேல் நீர் அன்பு கூர்ந்து உம்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்து சிலுவையில் எல்லாவற்றையும் நீ செய்து முடித்ததுனால உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அதே போல் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் கூட சண்டைகள், சச்சரவுகள், கரை திரைகள் இவைகள் எல்லாம் இல்லாதபடி, ஒருவேளை குறை இருந்தாலும் கூட ஆண்டவரே அந்த குறையை பார்க்காதபடி நீர் எங்களை பார்த்ததை போல தங்கள் மனைவிகளில் கணவன் அன்பு கூறவும், அதே போல் அந்த அன்பின் நிமித்தம் மனைவியும் கூட தன் சரீரத்தின் மீது, அதாவது தன் தலையின் மீது ஆண்டவரை கீழ்ப்படியத்தக்கதாகவும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிய அப்பா, அப்படிப்பட்ட அன்பை குடும்ப வாழ்க்கையில் நீர் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய சாயலின்படி நீர் எங்களை உண்டாக்கினீர். எங்களை உண்டாக்கி ஆண்டவரை மகிமையின் சாயலாக எங்களை உமக்கு முன்பதாக மறுபடியும் நிறுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு எல்லா துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.